முன்பெல்லாம் நீங்கள் இப்போ கடைகள் இந்த கம்பெனிகளில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேலைக்கு ஆள் எடுப்பதில்லைன்னு போட்டிருப்பாங்க. இப்போ எல்லா இடங்களும் போங்க வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருப்பாங்க. ஏன் அந்த வேலை செய்கிறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க? போகிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் இட்லின்னு கேட்க முடியுமா உங்களால்? இப்போ இட்லி ஏக் சாயா அப்படின்னு நம்ம ஆள் சொல்லணும். நம்ம பிள்ளைகள் பின்னாடி வர்ற பிள்ளைகள் அந்த வேலை செய்ய தயாராக வரல. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகன் ஒரு அரிசி கடையில் வேலை செய்கிறதையோ ஒரு ஹார்ட்வேரில் வேலை செய்கிறதையோ எலக்ட்ரிக்கலில் வேலை செய்கிறதையோ விரும்பலைங்க. நமக்கு தாண்டி வேலைக்கு ஆள் இல்லாத நிலை ஏற்படுகின்ற பொழுது மாற்று மாநிலத்தில் உள்ளே வருகின்றார்களே தவிர உடனடியாக அவர் நம்மை விட்டு வெளியேறிவிட்டால் மேன் பவர் கிடைக்காது, வேலைக்கு ஆள் கிடைக்காது. உடனடியாக நிறுவனங்களை மூடக்கூடிய அவலம் ஏற்பட்டுவிடும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். வட மாநிலத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இன்றைக்கி பீகார் வரைக்கும் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறாங்க. முதல்ல அவங்க இங்கே வர்றாங்கன்னா அது காரணம் இங்கே இருக்கிற முதலாளிகள் தான். நீங்கள் முதலாளிகளுக்கே முதலாளியாக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், வட மாநில தொழிலாளர்கள் எதுக்கு இங்கே வரணும்? நாங்கள் முதலாளிக்கு தொழிலாளியாக இருக்கோம், தொழிலாளர்களும் தொழிலாளர்களாக இருக்கோம். வட மாநில தொழிலாளர்கள் என்று இந்த பேசும் பொருளாக இப்போ செய்தி போய்கிட்டு இருக்கு. அதாவது தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த இந்தியாவில் ஒரு 4 மாநிலத்தின் வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒன்று. நீங்கள் மும்பை, கர்நாடகா, தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆகவே அதிகமான முதலீடை ஈர்க்கக்கூடிய தன்மையில் போட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலைவாய்ப்பு என்பது இல்லை இல்லை என்று ஒரு தாரார் பேசிக்கிட்டே இருக்கோம். அது எங்களை பொறுத்தவரை ஏற்க முடியாது. முன்பெல்லாம் நீங்கள் இப்போ கடைகள் இந்த கம்பெனிகளில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேலைக்கு ஆள் எடுப்பதில்லைன்னு போட்டிருப்பாங்க. இப்போ எல்லா இடங்களும் போங்க வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருப்பாங்க. ஏன் அந்த வேலை செய்கிறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க? போகிறதுக்கு ஆள் இல்லை. நல்ல சம்பளம், அதாவது முன்பை விட நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல இருக்கை இடம் 3 கொடுக்குறாங்க. அப்போ அந்த நிறுவனங்களில் உங்களால் வேலை பார்ப்பதற்கு நீங்கள் என்ன அவமானமாக நினைக்கிறீங்களா இல்லை ஏலவில்லையா என்பதை எனக்கு புரியவில்லை. சரி, இல்லை சார், வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வேலையெல்லாம் போயிடும் இல்லையா? இல்லைம்மா, நீங்கள் இங்கே உள்ள மக்கள் வேலை செஞ்சால் அவங்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் இடத்த நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்னால் இருக்க முடியாதுல்ல. இன்றைக்கி பேசு தமிழாக பேசுனே ஒரு சேனலை உருவாக்கி நல்ல முறையில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இது நல்லா செய்யும்போது உங்கள் கூட இருந்தாலும் உட்காருன்னு நினைப்போம். உங்கள் இடத்த காலி பண்ண முடியாது. நாங்கள் இப்போ அந்த நீங்கள் நல்லா செய்யலைன்னா அந்த இடம் காலியாகி இன்னொரு இடத்துக்கு போயிடும். இதுதான் இன்றைய காலச்சூழல். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இப்போ நாங்கள் தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பினுடைய தலைவராக என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய செயல்பாடு சரியில்லைன்னு இன்னொரு தலைவர் மாற்றிடுவாங்க. இதானே நடைமுறை தானே. அப்போ அதே போட்டு தான் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வட மாநிலத்திற்கு நம்ம உள்ளே வேலை கொடுக்குறோம். இங்கே வேலைக்கு ஆள் இருக்குது. இப்போ இங்கே என்னுடைய நிறுவனம் இருக்குது, ஒரு 150 பேர் என் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னா 150 பேரில் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களை உள்ளே எடுக்க வேண்டிய நிலைப்பாடே இல்லை. அது இல்லாத காலகட்டம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க இல்லை என்று சொன்னால் இங்கு வேலைக்கு மேன் பவரே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வேலை செய்யணும்னு உங்களாம் ஒரு கணக்கு தெரியும். எங்களை விட உங்களை போன்ற சேனல்காரங்க ரொம்ப புள்ளிவரமாக வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த தடுமாற்றம் என்பது ஏன் நமக்கு வருகிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய இளைஞர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர இதை மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே நாம் காலத்தை வீணாக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை சார், எவ்வளோ அளவுக்கு சார் வருவாங்க? ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 8.2% வட மாநிலத்து தொழிலாளர்கள் இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. 2016 வெறும் 35 லட்சம் பேராக இருந்தவங்க இப்போ 80 லட்சம் தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு அவங்க தெரியாத தொழிலெலாம் இங்கே கற்றுக்குறாங்களோ, அதனால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு தொழிலில் அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே சார்? இல்லை, நீங்கள் இப்போ நியாயமான கேள்வி. தெரியாத தொழிலை கற்றுக்கிட்டுறாங்க, அதில் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோன்புப்படி வண்டி போகும்.
சோன் பப்படி வண்டி யாருன்னு சொன்னால் ஒரு ஹிந்திக்காரர், ஹிந்தி தெரிந்தவர் தான் சோன் பப்படின்னு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகு அடுத்த வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன உங்களுக்கு தெரியும், போலி, அந்த சாண்ட்விச், இந்த மாதிரி ஐட்டங்களை விற்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நார்த் இந்தியனுடைய ஸ்டைல் உணவு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனிபூரி, பால்பூரி, இது எல்லாமே நார்த் இந்தியனுடைய ஸ்டைல். சார், அப்போ இதனால பார்த்தீங்களா ஒரு உணவு முறையை தமிழர்களோட உணவு முறையை மாற்றம் செய்யப்படுறாங்க. இது உணவுங்கிறது இப்போ இல்லைங்க, காலங்காலமாக இது வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு மாற்றலை. இப்போ உணவு முறையை மாற்றுறது நம்ம தான் மாற்றிக்கிட்டோம். இப்போ தமிழக பண்பாடு, இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள், இப்போ உங்களையும் நான் கேட்குறேன், நீங்கள் காலையில் என்ன உணவு சாப்பிட்றீங்க? நீங்கள் வந்து அழகாக இட்லி கேட்பீங்க, தோசை கேட்பீங்க, அதை விட்டால் பர்கர் சாப்பிடுவீங்க, பீஸா சாப்பிடுவீங்க. நாங்கள் இன்றைக்கு கஞ்சி தான் குடிக்கிறோம். அருமையான கஞ்சி நல்ல மண்பானையில் போட்டு ஒரு சொம்பு குடிக்கிறோம். 2 பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. நான் சாப்பிட்றது இல்லை. பச்சை மிளகாய் இல்லாமல் கஞ்சி குடிக்கிறது இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறீங்க? இந்த உணவுத்தன்மையை நம்ம தமிழ் மக்கள் எவ்வளோ வேகமாக மாற்றினாங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி கம்பு, கேழ்வரகு எல்லாம் நம்ம ஊர்களில் விளையிற பயிருங்க. மானாவாரி பயிரை வளைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம காட்டு பகுதியில். அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டது யார்? நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம யாருக்கு வச்சோம்? ஆரம்ப காலத்தில் ஒரு காலகட்டம், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை சாப்பிட்டோம். அது ஏன் சாப்பிட்டாங்கன்னா, நெல்சோறு நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாத நிலையில் இருந்தவர்கள் களி சாப்பிட்டாங்க, கூழ் சாப்பிட்டாங்க. அப்போ அன்றைக்கி யாருக்கு சொல்லுவாங்க? இப்போ அவன் வீட்டில் களி தான்ப்பா இருக்கும், நீ இப்போ அவன் வீட்டில் சாப்பிடணுங்கிற அப்படின்னு ஏளனமாக பேசுவாங்க. நெல்சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்பும் களி அந்த கூழ் சாப்பிட்டவங்க ஏழை மக்கள். ஆனால் இன்றைக்கு யார் சாப்பிட்றா? பணக்காரங்க கம்பு சாப்பிட்றாங்க, கூழ் சாப்பிட்றாங்க, ஏழை மக்கள் அரிசி சாப்பிட்றாங்க. இந்த உணவுத்தன்மையை மாற்றினே நம்ம தான் மாற்றிக்கிட்டோம். நீங்கள் அது வந்து இப்போ எந்த ஒரு மாநிலம் வந்து நம்மளை மாற்றிட முடியுமா? நம்மளுடைய பழக்கம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய தாய் தகப்பன், அம்மாங்கிற சொல்லு, அப்பாங்கிற சொல்லு, அண்ணனுங்கிற சொல்லு, தம்பிங்கிற சொல்லெல்லாம் நம்ம பிள்ளைகள் மறந்துக்கிட்டே வராங்க. இன்றைக்கி நீ பாருங்கள், அண்ணன் அழகா அண்ணன், தம்பி, அக்கா நீ கூப்பிட்றதுக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்று வச்சுருக்காங்க வீட்டில். நீ கேட்க ஒரு குழந்தை பெற்றா போதும்னு நினச்சோம் பாருங்க, அங்கே தான் நம்ம வீக் ஆகிறோம். ஒரு பிள்ளை இருந்தால் போதும்னு நினைக்கிறோம், அதிகபட்சம் 2 இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இப்போ எங்கள் அம்மா காலத்தில் கவர்மெண்ட் சொல்லுது சார், கவர்மெண்ட் சொல்லுதுங்க. அது வந்து இடையில அதுக்கு முழுசாக கடைபிடிச்சது யாரப்போ? தமிழ்நாடு கடைபிடிச்சோம். அப்போ இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்குமா? நீங்கள் பேசுங்க சார், பேசு தமிழா பேசு, நீ பேசுனாலும் புரியும் மக்களுக்கும். இல்லை சார், இப்போ வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வரனால இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாடு இதனால வளர்ச்சி அடையுதுனாலும் இன்னொரு பக்கம் வந்து இவங்க வர்றவங்கலாம் வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு ஏற்படுது. ஏன்னா வந்து அதிகமாக படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம். மோஸ்ட்டாக இங்கே வர்றாங்க, ஒரு கொலையில் ஈடுபடுறாங்க, ஒரு கொள்ளையில் ஈடுபடுறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஏதாவது தவறு பண்ணிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்ட்டை வந்து தப்பிக்கிறதுக்காக தான் இங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹிந்தியை வந்து திணிச்ச காலம் போய் இப்போ ஹிந்திக்காரங்களை திணிக்கிறாங்களோ? அதாவது நீங்கள் கேட்குற ஒரு நியாயமான கேள்வி. ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட ஹிந்தியை நம்மளை கற்றுக்க வச்சுக்கிறாங்களோன்னு நம்ம கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் இட்லின்னு கேட்க முடியுமா உங்களால்? இப்போ தோ இட்லி அப்படின்னு நம்ம ஆள் சொல்லணும், ஏக் சாயா அப்படின்னு கேட்கணும். கேட்கக்கூடிய நிலைக்கு நம்ம ஆட்கள் அந்த பயணத்தை குறைச்சிக்கிட்டாங்க வேலை செய்கிறத. முன்பு ஒரு காலம் பாருங்கள் சார், இதே தான் நீங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க எந்த வேலையும் செய்வாங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு டீ கடையில் டேபிளை துடைப்பான் அந்த பையன், அழகாக டீ கொண்டு கொடுப்பான், கிளாஸை கழுவான், எல்லா வேலையும் செய்வான். அவன் படிப்பை கேளுங்க, டிகிரி ஹோல்டராக இருப்பான். ஆனால் அதே பையன் 2 வருஷம் கழிச்சு வாங்க இன்னொரு இடத்துல டீ கடை போட்டு முதல்ல உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். நம்மால் எப்படின்னா, நம்மால் கையை கட்டிக்கிட்டு இங்கேருந்து கிண்டல் பண்ணுவான், நீ எச்சு கிளாஸ் கழுவுற பையன்டாமா நம்மால். அப்போ அதை ஏளனமாக பேசியே நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கடைகளில், ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வேலை செய்கிறது குறைச்சிட்டாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், பெற்றோர்கள் இதில் தவறு பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான்லாம் என்னுடைய பள்ளி பருவத்தில் படிப்பு வராமல் நாங்களாம் வெளியூருக்கு ஓடி வரோம். வெளியூருக்கு வரும்போது வேலைக்கெலாம் ஆள் எடுக்க மாட்டாங்க சார். சாப்பாடு போட்டால் போதும். எவ்வளோ? 3 வேளை. ஆனால் 3 வேளை சாப்பாடு போடணும்பாங்க. சில கடையில் முழுசும் போடுவாங்க, சில கடையில் 50% போடுவாங்க, சில பர்சன்ட் 40% போடுவாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு தான் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஆனால் அன்றைக்கு நாங்கள் படுப்பதற்கு இடம் எதுலன்னு கேட்டிங்கன்னா, இலைக்கட்டு வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா இலைக்கட்டு பரணமாய் போட்டு அடுக்கி வச்சுருப்போம், அதில் ஏறி படுப்போம் 2 பேர். கோணி கட்டு அடுக்கி வச்சுருப்போம், கோணி சாக்கு முடைகள், அதில் ஏறி படுத்துருவோம். இதான் படுக்கிறதுக்கு இடம். கடை பையனுக்கு தனியாக ரூமு அறையெல்லாம் இருக்காது. கடையில் கீழே படுத்துருப்போம்.
காலையில் கடை திறந்தோடனே ஒரு பைக்கு தண்ணி வச்சுட்டு எங்கேயாவது பாத்ரூம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். அன்றைய நிலையம் அப்படி. ஆனால் அப்பவும் நாங்கள் போய் வேலைக்கு தேடி தேடி போனதுனால தான் இன்றைக்கு ஒரு ஸ்தானத்தை எங்களால் அடைய முடிஞ்சதுங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, வேலைக்கு வரும்போது எவ்வளோ நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் வேலை, சரி எவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம், எவ்வளோ லீவு, சரி இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் என்ன வேலையும் செய்ய நான் தயார்னு சொல்லிட்டு ஆள் வரலைங்க. சார் இதே வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வரனால அவங்களுக்கே ஒரு அநீதி ஏற்படுது, அவங்கள வந்து நிறைய நேரம் வேலை வாங்குறாங்க, இது ஒரு வந்து கொத்தடிமைத்தனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க அவங்க. நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் சாதாரணமாக 8 மணி நேரம் வேலை செய்கிறத அவங்க ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அந்த 4 மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிடுவாங்க. இன்றைக்கி கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம கார்பெண்டர் வேலை செஞ்சாங்கன்னா காலை 9 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 5 மணிக்கு தொடச்சிட்டு வச்சுருவாங்க. ஆனால் அவன் ராத்திரி 9 மணிக்கு வரைக்கும் வேலை செய்கிறான். 9 மணிக்கு வேலை செஞ்சால் 1 நாள் சம்பளம். நீங்கள் 800 சம்பளம் ஒரு நாளைக்குன்னா அது 6 நாள் 400, 1500 சம்பளம் ஒரு நாளைக்கு அவன் வாங்குகிறான். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, கஸ்டமருக்கு ஒரு வாரத்தில் அந்த வேலையை முடித்து கொடுக்கணும். அப்போ இந்த 1 நாள் வேலை செஞ்சால் வேலை சீக்கிரம் கிடுக்கண்ணி முடிஞ்சிடும். அது நாங்கள் நோக்கத்தில் போகிறோமே தவிர சம்பளம் குறைப்பு என்ற தன்மைக்கு நாங்கள் போகவே இல்லைங்க. இல்லை சார், 1.5 நாளில் வேலை முடியும்னா அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் வந்து அந்த வேலை முடிஞ்சிடும்னா தமிழ் ஆளுங்களே வந்து அந்த வேலையை செய்வாங்கல்ல, எக்ஸ்ட்ரா சம்பளம் செய்கிறாங்க. இப்போ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தஞ்சை மாவட்டத்திலேருந்து ராஜேந்திரன் சொல்லி ஒரு மேஸ்திரி ஆசிரியர், அவருடைய காலத்தில் அத்தனை பேருமே நம்ம ஒரு பிள்ளைகள் தான் வேலை பார்த்தாங்க. நீங்கள் குறிப்பாக போனால் அவன் தஞ்சை மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் அந்த வேலை செய்வாங்க. தச்சு வேலை அழகாக செய்வான், அவ்வளோ அழகாக செய்வாங்க. இப்போ அவரே இருக்கார், நீங்கள் அவர் கூட பேட்டி எடுக்கலாம். அவர்கிட்ட இருந்த பையங்களை அறிவி போயிட்டாங்க. முன்பு பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற தொழிலை வந்து அவன் பையன் எடுப்பான், இல்லைன்னா பேரன் எடுப்பான், இல்லை அவன் கூட இருந்த வேலை செய்கிற இன்னொரு பையன், திறமையான பையன் அவன் எடுப்பான். இல்லை, நான் கண்ணெதிர பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய சிஷ்ய பையனை என்கிட்ட தனபாண்டி ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தான் நாங்கள் மீண்டும் வேலை கொடுத்தோம். அவனாலே அதை தக்க வைக்க முடியல. அப்போ ஏன் தக்க வைக்க முடியல, காரணம் என்ன? அவனே 4 ஹிந்திக்காரனை கூட்டிச்சு அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பிள்ளைகள் பின்னாடி வர்ற பிள்ளைகள் அந்த வேலை செய்ய தயாராக வரல. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மற்ற மாநிலத்தை விட நம்ம மாநிலம் உயர்கல்வி அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படிக்க வேண்டியதுதான், தப்பே கிடையாதுங்க. இப்போ பெற்றோர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெற்றோர்கள் சில தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய மகன் ஒரு அரிசி கடையில் வேலை செய்கிறதையோ, ஒரு ஹார்ட்வேரில் வேலை செய்கிறதையோ, எலக்ட்ரிக்கலில் வேலை செய்கிறதையோ விரும்பலைங்க. அவங்க மகன் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறான். ஆனால் சம்பளம் எவ்வளவு? ஏர்போர்ட்டில் 8000 ரூபா சம்பளம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேர் பையங்களை பார்க்குறோம். அந்த கொரோனா பீரியடில் அந்த ஏர்போர்ட்டில் தவிச்சு போன பிள்ளைகளுக்கு தண்ணி ஊற்றியது தமிழ்நாடு வரைக்கும் சொல்ல பேரமைப்பு. பல பேர்களுக்கு கிட்டத்தட்ட பல பொருள்கள் நாங்கள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி அது பேசப்படும். அதுக்கு நான் என்ன காரணம்னா, அந்த பையங்க நான் ஏர்போர்ட்லாம் போகும்போது கேட்பேன், எவ்வளோ சம்பளம்னா 10, 12, 8 இதாங்க சம்பளம். ஆனால் எங்கள் கடையிலங்க நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, மினிமம் 15,000 ரூபாங்க ஸ்கேலு. 15,000 ரூபா மினிமம் ஸ்கேலு, 3 வேளை சாப்பாடுங்க, அருமையான தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க. சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சமீபத்தில் ஒரு கடை முதலாளிகிட்ட கேட்கும்போது, இவங்க வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம ஊர் ஆளுங்க வந்து வேலை செய்கிறாங்க, ஆனால் வந்து ஆவுன்னா லீவ் போட்டு போயிடுறாங்க. ஊரில் வந்து திருவிழா இருக்குது, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி வேலை செஞ்சு அங்கே போயிடுறாங்க. ஹிந்திக்காரன் வந்தால் லீவு போட மாட்டான், அவங்க வந்தால் லீவு போட மாட்டான், அவன் வந்து போகிறான், பண்டிகை காலத்தில் ஒரு நாள் போகிறான், சொன்ன மாதிரி திரும்ப வந்துடுறான், இன்னொன்று கம்மியாக தான் சம்பளம் வாங்குறான் அப்படின்றாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, திரும்ப சொல்கிறது, முதலாளிகள் நிறைய இடத்துல சொல்கிறது, இந்திக்காரங்க கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க, அதனால் அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம், தமிழ்காரங்க வந்து அதிக சம்பளம் கேட்குறாங்க. நடுவில் தஞ்சாவூரில் கூட தேங்காய் உரிக்கிற விஷயத்தில் கூட என்னாச்சுன்னா, தஞ்சாவூர்காரங்களே போராட்டம் பண்ணாங்க. சம்பளம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 800 ரூபா சம்பளத்துக்கு பதிலாக இந்திக்காரங்க 500 ரூபா சம்பளம் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுத்துறாங்கன்னு சொல்லி போராட்டமே பண்ணாங்க. இங்கே சம்பளம் பிரச்சனையாக இருக்குதா சார்? இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நான் இது போன்ற நிலைப்பாட்டில் எந்த வியாபாரியாவது இருந்தாங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளணும் அவங்களும். காரணம் என்னென்னா, நாங்கள் தெளிவாக இப்போ இல்லைங்க, இல்லை கிட்டத்தட்ட எல்லா வியாபாரிகளும் இல்லை விவசாயிகளும் இதே காரணத்தை தான் சொல்கிறாங்க, சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க. விவசாயம் செய்கிற இடத்து வரைக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வீக்காக இருக்குமா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள். இப்போ நடுவதற்கு ஹிந்திக்காரங்க வீக்காகிறோன்றதை விட இப்போ சொன்ன அந்த சம்பள குறைவு எப்படி சார்? அது நீங்கள் சம்பள குறைவை விட நம்ம இன்னொன்று மாற்றி சொல்லட்டுமா, 150 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு கிராம பகுதியில். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? இந்த 150 நாள் வேலை செய்கிறவங்க என்ன வேலை செய்கிறாங்க? அரசாங்கம் எது வேலை கொடுக்கணும், பணம் கொடுக்கணும் என்பதற்காக அந்த வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோங்க, அவங்களையும் விவசாயிகளோட மிங்கிள் பண்ணி விடுங்க.
நீங்கள் அரசாங்கம் 300 கொடுத்தீங்கன்னா விவசாயி 300 கொடுக்கட்டும். 600 சம்பளம் ஆச்சு ஒரு நாளைக்கு 600 மாதம் 18,000 ஒரு பெண்மணி கிராமத்தில் சம்பாதிச்சாங்கன்னா சுபிட்சமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அது கூட செய்கிறது இல்லைங்க. இப்போ கிராமங்களில் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்குதா உங்களுக்கு? கிடைக்கிறது இல்லைங்க. எங்கள் கிராமங்களில் நான் விவசாயம் பண்ணுறாங்க. நான் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுகிறேன், தெரியாமலாம் எந்த விஷயம் நான் பேசலைங்க, அனுபவித்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் கிராமத்தில் எனக்கு விவசாயம் இருக்குங்க, ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. மண்வெட்டி வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. நாங்கள் சென்னையிலேருந்து போய் ஃபோன் பண்ணி அவனை ரெடியாக இருப்பான்னு சொன்னால் நாங்கள் 3 நாள் காத்திருந்து வாய்ப்பே இல்லாமல், இப்போ எங்கள் ஊர்களில் வேலை செய்யக்கூடிய பையங்க கூட இல்லாமல் நானே நம்ம ஆட்களை அழைச்சிட்டு வர்றதுங்கிறதுக்காக எங்கள் ஊருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குங்க. அங்கே வேன் போட்டு அவங்களுக்கு 15 பேர் அழைச்சிட்டு வந்து ஆளுங்களை நாங்களே வீட்டில் தங்க வச்சுங்க 3 வேளை சாப்பாடு கொடுத்து வேலை வாங்கினோம். இது எங்கள் ஊர்லலாம் வேலைக்கு ஆள் கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்குது. இன்றைக்கு நிலைமை தூத்துக்குடி மாவட்டம். இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அன்றைக்காடே கிடையாது, ரிக்கார்டு. காலையில் வேலைக்கு வருவாங்க, 6 மணிக்கு மம்பட்டி எடுத்தாங்கன்னா 10:30 மணிக்கு மம்பட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு இடையில ஒரு முறை காப்பி, ஒரு முறை அந்த காப்பி ப்ளஸ் ஸ்நாக்ஸ் மிச்சர் முறுக்கு ஏதாவது கொடுக்கணுங்க. மாலையில் வேணால் ஈவினிங் ஒரு 4 மணி நேரம் வருவாங்க, அப்போவும் இதே கண்டிஷன் கொடுக்கணுங்க. ஆனால் இந்த வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. 500 600 சம்பளங்க. எத்தனை மணி நேரத்துக்கு? 4 ஹவர்ஸ். 4 மணி நேரத்துக்கு 500 600 சம்பளம். இதுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அப்போ அந்த விவசாயம் எப்படி செய்ய முடியும் நம்ம? அப்போ அவங்க இன்றைக்கி எவ்வளோ மேன் பவர் தாண்டி மிஷினரி வந்துருச்சு. இது வரலைன்னா இன்றைக்கி சுத்தமாக எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆகவே தான் ஹிந்திக்காரங்களை பொறுத்தவரையில் நம்ம வேலைக்கு அழைப்பது என்பது இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்காத காரணத்தினால் மட்டும்தானே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் தான் சார். அப்புறம் எப்படி தஞ்சாவூரில் வந்து மக்கள் போராடினாங்க, வட மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க, கம்மி சம்பளத்துக்கு வேலை கொடுத்துட்டு எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு சொல்லி அவங்க எப்படி போராட்டம் பண்ணாங்கன்னு தான் நான் கேட்குறேன் சார். அதாவது வட மாநிலத்தவர் வர்றாங்க போராடுறோம் என்பது அது ஒரு சிலர் தான் போராடுவாங்க. இன்றைக்கி எத்தனை ஊர்களில் போராடுறாங்க பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி ஓட்டு உரிமை பல லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இது தெரியாத அரசாங்கம். அதே எங்களை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சாதாரணமாக கடை வியாபாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் ஐட்டம் பெயின்ஸ் ஐட்டம் மட்டும் தான் வச்சுருந்தாங்க, நகையில் இருந்தாங்க. இன்றைக்கி அனைத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி திருவேற்காடில் ஒரு தெருவில் போனீங்கன்னா 280 கடை இருந்துச்சுன்னா 250 கடை வட இந்தியர்கள் கடை தான் இருக்குது. இதெல்லாம் எங்களால் யூகிக்க முடியுது, பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை பொறுத்தவரையில் வியாபாரிகள் என்பது சம்பளம் குறைய வேண்டும் என்பதற்காக மட்டும் அழைப்பது அல்ல. அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சாப்பாடு வகையில் செலவுகள் வந்து நம்ம ஆளுங்களோட அவங்களோட குறைச்சலாக இருக்கலாம். ஏன்னா அவன் ஒரு சப்பாத்தி சின்ன வெங்காயமும் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு போயிடுறான். நம்ம ஆளுங்களை அது கிடையாது, காரசாரமாக சாப்பிட்ற ஆட்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேலைக்கு இன்றைக்கு நான் சொல்கிறேங்க, இன்றைக்கும் பல லட்சம் பேருக்கு வேலைக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். வேலைக்கு வரக்கூடிய தகுதி உள்ள நம்ம பிள்ளைகள் வரட்டுங்க, நான் கொடுக்குறோங்க. இப்போ எங்கள் நிறுவனங்கள்லாம் நாங்கள்லாம் படிச்சுட்டு வர்ற பிள்ளைகள்கிட்ட கேட்பதே அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்களா கான்வென்ட்டில் படிச்சிருப்பேன்னு கேட்போம். அவங்க தெளிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அரசு பள்ளியில் வேலை தரமாட்டாங்கன்னு நினச்சி சில பிள்ளைகள் யோசிப்பாங்க. அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் நாங்கள் முன்னுரிமையுமே. அப்போ தான் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் ஏன் அதை கேட்குறோன்னா, ஹேண்ட் ரைட்டிங் தமிழில் வந்து நம்ம பிள்ளைகள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் தான் அழகாக எழுதுவாங்க. ஆகவே அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோங்க. நம்ம பிள்ளைகள் வர தகுதி இப்போ இன்றைக்கி எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அக்கௌண்டன்ட்டுக்கு ஆளே இல்லைங்க. தமிழ்நாட்டில் கணக்கு எழுதுவாங்க பாருங்கள், எல்லாமே இன்றைக்கி ஐடி ஜிஎஸ்டி ஆகிடுச்சிங்க. அக்கௌண்ட்டுக்கு ஆளே கிடைக்கலங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் வேலை கொடுக்க தயாராக இருக்கிறோம். வேலை செய்வதற்கு தமிழக மக்கள் முன் வருவார்கள். ஆனால் கட்டாயமாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அவர்களை பதிவுகளை பற்றி தரமான உரியவர்களுக்கு தரமுள்ள வேலையும் அனைவர்களுக்கும் எந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் வேலை கொடுப்போம். ஒரே ஒரு வேண்டுகோள் நம்மளுடைய இளைஞர் சமுதாயத்திற்கு, நானும் உங்களில் ஒருவன் தான், வேறு யாரெல்லாம் இல்லைங்க. ஏதோ பல பேர் விமர்சனங்கள்லாம் போய்கிட்டு இருப்பதாக நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுப்பது இல்லைங்க. நான் உங்களின் ஒருவன் தான், உங்களை சார்ந்தவன் தான். நான் உனக்கு பாதிப்புனா எனக்கும் பாதிப்பு உள்ள ஒரு உணர்வுகள் எனக்கும் இருக்கிறது. ஆகவே தான் நான் தெளிவாக சொல்கிறேன், பிள்ளைகள் நீங்கள் என்ன படித்தாலும் எந்த வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற முடிவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் வேலை இருக்கிறது, தரமான வேலை தயாராக இருக்கிறோம். சம்பளம் என்பதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க இன்றைக்கு. ஆனால் இப்படி சொல்கிற விக்ரமராஜா அவர்கள் ஒரு பேட்டியில் தமிழர்களுக்கு வலு கிடையாது, உழைக்கும் சக்தி கிடையாது, தெம்பு கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? உண்மை சார். இப்போ என் மகனே சொல்கிறேன் சார், எல்லாரும் சொல்லலை, வேலைக்கு வாங்க கொடுக்குறேன், வேலைக்கு வாங்க சார். அப்புறம் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு உழைக்க தெம்பு இல்லை, சக்தி இல்லைன்னு சொல்கிறது வாங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், நான் வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் அரிசி மூட்டை இருக்கும், நெல் மூட்டை இருக்கும், எத்தனை பிள்ளைகள் தூக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாலாம் மாப்பிள்ளை பார்க்க வரும்போது பெண் வீட்டுக்காரன் பெரிய பெரிய வெயிட் கல்லை தூக்கி காமிச்ச ஊர்கள்லாம் இருக்குது.
ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து வயசில் இருக்கும்போது 120 கிலோ உப்பு மூட்டையை நாங்கள் தோளில் தூக்கி போடுறோங்க. ஆனால் இன்றைக்கு அரிசி மூட்டையினுடைய அளவே 25 கிலோ ஆக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா நம்ம பிள்ளைகளுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பலவீனம் எல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாதுங்க. பலவீனமாக இருப்பவங்க பலத்தை மாற்றுங்க. வாங்க, நீங்கள் தைரியமாக வாங்க. ஏன் போகிறீங்க? பீஸா சாப்பிடாதங்க, சிக்கன் சாப்பிடாதங்க. இந்த நுகர்வு பொருள்கள்லாம் யார் மூலியமா சார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது? இதே வணிகர்கள் மூலியமா தானே இந்த பொருட்களும் வந்தது. வணிகர் மூலம் என்பது வெளிநாட்டு சக்தி தான் உள்ளே வந்தாங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நம்ம நாட்டு இதில் வரலைங்க. இன்னைக்கு KFC சிக்கன் நம்ம கொண்டு வந்தோமா? வெளிநாட்டுக்காரங்க கொண்டு வராங்க. அவன் பேன்சி அவர் உட்காடுறாங்க, மக்கள் போய் உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க. இன்றைக்கி இந்த நச்சுத்தன்மை உள்ள கோக் பெப்சி எதிர்த்து நாங்களே போராடினோம். அதை ஏன் மக்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராடுறதை எடுத்து வீசினாங்க, ரோட்டில் வீசினாங்க. அதே வீசினவங்க தயாராக அதே இடத்துல நிற்கலையோ. அதே போல் வியாபாரிகளும் யாரும் கோக் பெப்சியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க கடைகளில் விற்கிறத வந்து நிறுத்தலையே. அவங்க நிறுத்தியிருந்தால் மக்கள் வாங்க போகிறது இல்லை. உண்மைதான். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் வாங்கலைன்னா நாங்கள் வைக்க போகிறது இல்லை. சரி, நீங்கள் விற்கலைன்னா மக்களும் வாங்க போகிறது இல்லை. 2 பேர் கரம் கொடுத்தா மட்டும்தாங்க வெற்றி பெற முடியும். காரணம் என்னென்னா, நான் ஒரு ஏழ்மையான ஒரு வியாபாரி, ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்துட்றான். அதில் நான் வெறும் அவங்க கம்பெனி மட்டும் குளிர்பானம் மட்டும் வைக்கலைங்க. பால் வைக்கிறேன், தண்ணி பாட்டில் வைக்கிறேன், பல ஐட்டங்களை உள்ளே வச்சு அதில் ₹1 சம்பாரிச்சிடுறேன். எனக்கு அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு என்னுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் இல்லை. நான் உள்நாட்டு குளிர்பான கம்பெனிகளை எவ்வளோ கம்பெனிகள் நான் அணுகிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு 1000 ஃப்ரிட்ஜை கொண்டு இறக்க சொல்லுங்கள். ஒரு கம்பெனி, நம்ம உள்நாட்டு கம்பெனியை 1000 வெளிநாட்டு சக்தி ஃப்ரிட்ஜுகளை எடுத்து நாங்களே சாலைகளில் லைனாக அடிக்கிறோம். உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போட்டு விடலாம். அதுக்கு நான் தயாராக இருக்கோங்க. நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். நாங்கள் உணர்வோடு இருக்கோங்க. உணர்வு குறைந்தவர். வெளிநாட்டு கம்பெனியில் வாங்குற ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுனால இந்த குளிர்பானங்கள்லாம் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த நிலைமைக்கு நம்ம ஆட்கள் தள்ளப்பட்டிருக்கோமே தவிர நாங்கள் மனமும் வந்து வைக்கலைங்க. அதை அப்போ இது கம்பல்ஷனில் வைக்கிறீங்களா? இந்த கோக் பெப்சி கம்பல்ஷன் தான். அது ஒரு கம்பல்ஷன் தான். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உள்ள மீறி புதுசு புதுசாக உள்ளே வரும்போது இந்த குளிர்பான பெட்டி நம்மளால் வாங்க முடியுமா நினைக்கிற வியாபாரிகள் இடத்துலாம் ஃப்ரீயாக கொடுத்தோம். நம்மளால் வாங்கி வச்சாங்க. அதையும் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அது அறிவிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மக்கள் ஒன்றுபட்டு ஒரு சிந்தனையை கையில் எடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி அரசாங்கம் எவ்வளோ சொல்லுது, பிளாஸ்டிக் கேரி பேக் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது சொல்கிறாங்க. நம்ம மக்கள், நம்ம பிள்ளைகள் கையில் பேக் எடுத்து வரதுக்கு இன்றைக்கி அச்சப்படுறாங்களே. ஏன் அச்சப்படுறாங்க? அவங்க அந்த கூடையும் பழைய மாதிரி பையன் எடுத்து வந்தால் நான் பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும். என்னுடைய மனநிலை இருக்கிற மனநிலை உங்களுக்கு வேணும்ல. ரொம்ப சரி சார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாராவது தடுக்கணும். இப்போது குளிர்பானம் கடைகளில் விற்கலைன்னா மக்கள் வாங்க போகிறதில்ல, இல்லைன்னு சொல்லிட்டு நகர்ந்துருவாங்க. பிளாஸ்டிக் கவர்களை கடையில் விற்கலைன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இடத்துல கூடையோ பையோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கடைகள் விற்கலைன்னா மக்கள் எங்கே அதை வாங்க போகிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் பாருங்கள், கடையில் இல்லை கொடுக்கலன்னா சண்டை போடுறாங்க இன்றைக்கி மக்கள். அது நடக்கு எல்லா இடங்களும். அரசாங்க உத்தரவு விற்க முடியாது, அவ்வளோதான் சார். அரசாங்க உத்தரவு விற்க முடியாது தான் உண்மை, நீங்கள் சொல்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் வியாபாரிகிட்ட பொருள் வாங்க வரும்போது இல்லைப்போ உன் கடையில் பொருளே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிற நிலைமை மாறுது. அந்த வியாபாரத்தை ஒரு கீரை விற்கிற போதாட்டியாக இருப்பாங்க, பூ விற்கிறவங்க இருப்பாங்க. அவங்க போய் இப்போ உடனே இலையை எடுத்துக்கிட்டு மந்தாரையில் சுத்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அது உள்ளே வரணுங்கிறது எங்களுடைய நாம்ஸு. ஆனால் மக்களும் இப்போ நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க? நீ வந்து இந்த இப்போ நான் வந்து கேரி பேக் வாங்குறது இல்லை. இது ஒரு குப்பையை வந்து ரோட்டில் போடுறதில்ல. இன்றைக்கி என்னுடைய வாகனத்தில் ஒரு சாக்லேட்டு சாப்பிட்டா கூட பேப்பரை கீழே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது ஒரு குப்பை தொட்டியை பார்த்து போடுற வழக்கம். இந்த வழக்கத்தை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வியாபாரிகள் என்பது யார்? மக்கள் தானேங்க. இப்போ நுகர்வோர் என்பது யார்? மளிகை கடைக்காரர் வந்து மெடிக்கல் ஷாப் போனால் அங்கே நுகர்வோராகிறார். மளிகை கடை டீ கடைக்காரர் வந்து மளிகை கடைக்கு வந்து அங்கே நுகர்வோர் ஆகிறாங்க. இதானங்க விஷயம். நம்மளும் நீங்கள் ஒன்று தானே. இப்போது நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறீங்கன்னா நீங்கள் ஒரு துறையில், நாங்கள் ஒரு துறையில், எல்லாம் ஒரே துறையில் தான் இருப்போம். உங்கள் சொந்தக்காரங்களும் வியாபாரத்தில் இருப்பாங்க, எங்கள் சொந்தக்காரங்களும் யூடியூப்பில் இருப்பாங்க. எல்லோரும் இணைந்து தானே இருக்கிறோம். அப்போ இணைந்து வாழக்கூடிய இடத்துல எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோமே தவிர, பேரமைப்பை பொறுத்தவரையிலே ஒன்று தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். நாம் இளைஞர்களை புறந்தள்ளுகிறோம் என்ற எண்ணம் யாருக்கும் கடுகளவிருந்தால் இந்த பேசு தமிழா பேசு யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதை முழுமையாக மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் வேலை தருவதற்கு மிக உறுதியாக மிக தெளிவாக இருக்கிறோம். தகுதியுள்ள அனைவருக்கும் வேலை உண்டு, கட்டாயம் உண்டு. எல்லா வேலையுமே செய்வதற்கு தயாராக இருந்தால் வாருங்கள், பேரமைப்பில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலைனாலும் வேலை தர்றோம். ஆனால் யாரையும் நாங்கள் புறந்தள்ளுவது இல்லை. நமக்கு தாண்டி வேலைக்கு ஆள் இல்லாத நிலை ஏற்படுகின்ற பொழுது மாற்று மாநிலத்தில் உள்ளே வருகின்றார்களே தவிர, நான் கூட அச்ச உணர்வோடு பகிர்ந்து கொண்டது உண்டு எங்கள் வணிகர்களுடைய கூட்டத்தில். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த வட இந்தியர்களுக்கெல்லாம் பாதுகாப்பான மாநிலம் தமிழகமாக அவர்கள் கருத்தில் வைத்துக்கொள்கிறாங்க. இன்றைக்கி உயர் அதிகாரிலாம் பெரிய அளவுக்கு யார் இருக்காங்க பாருங்கள். வட மாநிலத்தை சேர்ந்த உயர் அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்திலே. நம்ம ஒரு புகார் கொடுக்கின்ற பொழுது ப்ராக்டிக்கலாக பேச முடியாது அவங்ககிட்ட போய். இங்களுடைய நம்ம தமிழ் வாசகத்தை பேசுவோம், அவங்க தமிழ் மாடே புரியாது அவங்களுக்கு. நாங்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களை இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போய் நாங்கள் பேசணும் உள்ள. அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆனால்
அதே தமிழகம் அந்த பாதுகாப்பான மாநிலம் என்ற கருத்தில் கொண்டு தான் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை விட பாதிப்பு என்பது நான் வேதனையோடு சொல்கிறேன். இவர்களெல்லாம் அவங்க மாநிலத்தை நோக்கி இப்போ போக தொடங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 பேருக்கு மேலே அவங்க மாநிலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம யாரையும் அச்சப்படுத்தி வெளியே அனுப்ப வேண்டாங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க வந்து வெளியேறிக்கிட்டு இருக்காங்களா சார்? தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில நம்ம சர்ச்சைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அதை கூட நான் சொல்கிறேன். ஆனால் தமிழக அரசு இல்லை அப்படி ஒரு அதெல்லாம் வந்து போலி செய்தி அப்படின்ட்டு அறிக்கை விட்டுருக்கேன் போய்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் என்று அறிவிக்கை தருவதாக வலியுறுத்திருக்கோம். நாங்களும் காவல்துறை டிஜிபிட்டையும் தகவலை சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உடனடியாக அவர் நம்மை விட்டு வெளியேறிவிட்டால் மேன் பவர் கிடைக்காது, வேலைக்கு ஆள் கிடைக்காது, உடனடியாக நிறுவனங்களை மூடக்கூடிய அவலம் ஏற்பட்டுவிடும். ஆகவே நமது இளைஞர்கள், தமிழகத்தை சார்ந்த வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் எல்லாம் வேலை செய்வதற்கு நீ தயாராகுங்க, வேலை தரவு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த மாற்று கருத்தும் இதில் கிடையாது, எந்த சம்பளம் குறைவாக அவர்களை எடுக்கிறோம் என்ற குற்றச்சாட்டும் கிடையாதுங்க. நீங்கள் அந்த இடத்தை ஃபுல்லப் பண்ணலைன்னா இன்னொரு ஆளை வச்சு ஃபுல்லப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். ஆகவே வாருங்கள், வேலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்பது மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். சார், அப்போது சமீபத்தில் வந்து பீகார் சட்டமன்றத்தில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் பரவுச்சு. அதை வந்து போலின்ட்டு தமிழக அரசு சொல்லுது. நீங்கள் அதை உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ அதாவது தாக்கப்படுவது என்பதெல்லாம் அது இருதரப்புலையுமே சில இடங்கள்ல நடக்கும். உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. தமிழகத்தில் தாக்கப்படுறாங்களா வடமாநில? இல்லை, அப்படிலாம் பெரிய தாக்கல்லாம் இல்லை. ஒரு உணர்வுகளை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம வட இந்தியர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க. ஒரு தகவலை ஒருத்தருக்கு போட்டாச்சுன்னா எங்கேயோ ஒரு சம்பவத்தை தகவல் போடுகின்ற பொழுது இது இப்படி தாக்கப்படுறாங்க, நம்ம மிரட்டப்படுகிறான்னு யாரோ ஒரு ஆள் ரோட்டில் போகிறவங்க சொன்னால் கூட அதை வாட்ஸ்அப்பில் போடுறதுனால அந்த அச்ச உணர்வு ஏற்படுத்தி வெளியேற தொடங்கி இருக்கிறாங்க. அது நிறுத்தப்பட வேண்டும். செய்திகள்லாம் கூட ஹோலி பண்டிகைக்காக ஊருக்கு போகிறோம், நாங்கள் வெளியெல்லாம் போல, திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருவோன்ட்டு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே பேட்டி எடுத்து போட்ட நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இருக்கிறது. அதாவது ரெண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தரப்பு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நான் சொல்வது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இது உண்மையான விஷயம். சார், நீங்களே சொன்னீங்க இங்கே வந்து ஓட்டுரிமை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார், நிறைய பேர் வந்து ஓட்டுரிமை வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து வாக்குரிமை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரம், தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகள்லாம் பற்றி தெரியறதில்ல. இப்போது ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டால் ஒரு சவுகார்பேட் எடுத்துக்கோம் சார். அந்த சவுகார்பேட்டுங்கிறது துறைமுகம் தொகுதி கீழே வருது. அந்த துறைமுகம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2016 அதிகமாக பாஜக வாக்கு செலுத்தியிருக்காங்க அந்த வாக்குச்சாவடியில். அதேமாதிரி 2019 வந்து பாஜக இருந்த கூட்டணிக்கு தான் வந்து அவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க. சென்னை சென்ட்ரலில் தயநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக தான் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. 2021 இதே தான் நடந்தது. இப்போ அவங்கெல்லாம் இங்கே வரும்போது அதிகமாக பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் வாக்கு செலுத்துறாங்க. இங்கே இருக்கிற அதிமுகவோ, இங்கே இருக்கிற திமுகவோ, இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் பண்ண நல்ல விஷயங்களோ, இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள எதுவுமே உங்களுக்கு தெரியறதில்ல. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். இல்லை, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ப அந்த மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை என்பது யோசிக்கக்கூடிய விஷயம். அரசாங்கம் அது கட்டாயமான முடிவெடுக்கப்பட வேண்டும். ஏன் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்ற பொழுது மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சர் சேகர்பாபுனுடைய தொகுதியில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் தொகுதியில் முதல் கட்டம் அந்த பதிலே அந்த பாரிஸ் பக்கத்தில் ஓட்டுகள் எண்ணுகின்ற பொழுது இவங்க கீழே வந்துட்டாங்க. அதே துறைமுகம் தொகுதி சவுகார்பேட் வர்ற தொகுதி வந்துட்டாங்க. அப்போ கூட பெரிய அச்ச உணர்வு எல்லாரும் மனசும் ஏற்பட்டுச்சுங்க. ஆனால் அதே சேகர்பாபு மரியாதைக்குரிய அமைச்சரே ஒரு முறை பேசியிருந்தாங்க, நீங்கள் ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த நிலைப்பாடு இருக்கிறது நீங்கள் சொல்கிறது 100% 100% உண்மை. நம்மளுடைய கலாச்சாரம் என்பது வேறு, நம்மளுடைய பாரம்பரியம் என்பது வேறு. அவங்களுக்கு புரியாது. அது அவங்க பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக மோடிஜி சோனிஜின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை சார், அவங்களுக்கு வந்து அங்கே வந்து காலங்காலமாக காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தான் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இங்கே வந்து மறுபடியும் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் மக்கள் எங்கே சார் போகிறது? தமிழ்நாடு மக்கள் எங்கே போகிறது? அது அரசாங்கம் தான் முடிவெடுக்கப்பட வேண்டும். அரசாங்கம் மிக பாதுகாப்பான சூழலை உருவாக்கிட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நிறைய அரசியல் கட்சிகள் இன்னர் லைன் பர்மிட் வேணும், வடமாநிலத்தவர்கள் தமிழகத்துக்குள்ளே வரத்துக்கு ஒரு இன்னர் லைன் பர்மிட், பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று வேணும், பர்மிஷன் வேணும், அங்கே வந்து இத்தனை நாள் வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் திரும்ப அவங்க மாநிலத்துக்கு போயிடலாம், ஓட்டுரிமை இங்கே இருக்கக்கூடாது, அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்க தேர்தல் அவங்கவுங்க வந்து டிசைட் பண்ணிக்கிட்டோன்ற சிஸ்டம்லாம் இங்கே வரணும்னு சொல்லி வலியுறுத்துறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமையை பொறுத்தவரையிலே ஒரு காலகட்டத்தில் நாங்களே டிஜிபிட்ட புகார் கொடுக்கப்பட்டு இந்த வட இந்தியர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய புள்ளி விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்பதை சொல்லி ஒரு முறை சேகரித்து 37 லட்சம் பேர் அப்போ சேகரித்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் பெண்களும் அதில் உள்ளடங்கியிருந்தார்கள். இதே நிலை இப்பவும் சேகரிக்கணுங்க. ஏன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க, யாரோட இருக்கிறாங்க, அவர் எங்கே யாருடைய பின்னணியில் இருக்காங்க தெரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு விக்ரமராஜா கிட்ட வேலை செஞ்சாங்கன்னா விக்ரமராஜா கிட்ட இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க என்பதை அடையாள அட்டை நம்ம பதிவு செஞ்சு வைக்கணும். இந்த நடைமுறையை அரசாங்கம் கையாண்டால்தான் வரக்கூடிய காலத்தில் அது போன்ற
நிலைப்பாடுகள் எல்லாம் ஏற்கப்படாத சூழல் உருவாக்குவதற்கு செய்ய முடியும். இது அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும், தனிநபர்களால் செய்ய முடியாது. அப்போ இன்னர் லைன் பர்மிட் வரத்து சாதகமாக இருக்கும்னு இல்லை, நினைக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் அதில் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாடு வணிக சூட பேரமைப்பு என்பது ஜாதி, மதம், மொழி, அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. எங்களுடைய நிர்வாகிகளை கலந்து பேசி தான் உங்கள் இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கி பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க.